ஒரு அம்மாவும் அவங்க பொண்ணும் பார்க்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளேஸ்க்கு ஒரு ஆள் வந்து ஜியாங் பக்கத்துல உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேக்குறான். உடனே ஜியாங் பயத்துல வேணாம்னு சொல்றான். அதனால அவன் அவளோட பொண்ணுகிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றான். இத பார்த்த ஜியாங் இன்னும் பயந்து அவளோட பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு அவசரமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி கிளம்புற அவசரத்துல அவளோட செல்போனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ஒரு வழியா 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ திடீர்னு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு டோர்ல இருக்கிற கேமரா வழியா பார்த்தா அது வேற யாரும் இல்ல. பார்க்ல பார்த்த அதே ஆள் தான். அவனை பார்த்த உடனே ஜியாங் பயம் இன்னும் அதிகமாகுது. அப்ப அந்த ஆள் நீங்க போனை பார்க்ல விட்டுட்டு வந்துட்டீங்க, அதனால அதை கொடுக்க வந்தேன், டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு ஜியாங் நீங்க போனை டோருக்கு வெளியில வச்சுட்டு போயிருங்க, நானே எடுத்துக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட ஹஸ்பண்ட் வந்துருவாருன்னு சொல்றா. ஆனா அந்த ஆள் அவன்கிட்ட இருக்கிற நிறைய கீயை யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்ண ட்ரை பண்றான். இதனால ஜியாங் அவளோட பொண்ணை ஒரு ரூம்ல லாக் பண்ணி நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறா. அப்ப அந்த குட்டி பொண்ணு அவ கையில இருக்கிற பொம்மை கிட்ட பயப்படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாருன்னு சொல்றா. ஒரு வழியா அந்த பார்க்ல பார்த்தவனே கீ யூஸ் பண்ணி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். உடனே ஜியாங் அவனை அடிக்க பாட்டில் எடுக்கிறா. அந்த சேம் டைம்ல அந்த குட்டி பொண்ணு வெளியே வந்து அப்பா வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லி அவனை ஓடி போய் ஹக் பண்றா. ஆக்சுவலா ஜியாங் ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். அதனாலதான் அவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு ஞாபகம் இல்லாம இவ்வளவு நேரம் அவனை பார்த்து பயந்துட்டு இருந்தா.